ஹாய் கேஸ் ஒரு யூடியூப் சம்மந்தப்பட்ட ஒரு விடயத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில் முதலாவது பார்க்கப்படுற விஷயம் என்னச்சுன்னா, நம்ம யூடியூப்புக்கு வந்து எப்படி 4000 வாட்ச் ஹவர் எடுக்கிறது என்றுதான் முதலாவது பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால், ஒரு யூடியூப்பில் வந்து மோனிட்டேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுறது வந்து 4000 வாட்ச் ஹவர் எடுக்க வேணும். 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்து வைக்கணும். சப்ஸ்கிரைபர் எடுக்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, அது எடுத்துக்கொள்ள இயலும். ஆனால் வாட்ச் ஹவர் எடுக்கிறது தான் பெரிய ஒரு கஷ்டம். ஏன்னு சொன்னால், நான் பட்ட அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் என்னென்றால், லேஸில் வந்து வாட்ச் ஹவர் எடுக்க இயலாது. நம்ம போடுற வீடியோக்கள் 1, 2 ட்ரெண்டிங்கில் போனால் மட்டும்தான் அது கிடைக்கும். அதுவும் சாத்தியம் இல்லை. இந்த எத்தனையோ வித்தியாசமான வீடியோக்கள் நம்ம போக்கு நம்மளோட வீடியோ அந்த அளவுக்கு ஈடுபட்டு போகுமா என்பது ஒரு யோசிக்கக்கூடிய விடயம். இருந்தாலும் நான் இப்போ சொல்ல போகிற ரிக்ஸ் எப்படின்னு சொன்னால், இங்கே வாட்ச் ஹவர் எடுக்கணும் என்றால் இங்கே கண்டினியூ பண்ண வேண்டிய முக்கியமான விடயங்களை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுமையாக கேட்டால் தான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன், நான் சொன்ன விடயங்கள் என்ன, இந்த வாட்ச் ஹவர் எடுக்கக்கூடிய மானிட்டேஷன் பண்ணக்கூடிய நிலவரம் எப்படி அமையப்போகுது, அமைக்கலாமா இல்லையா என்ற விடயத்தை நீங்கள் தெளிவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க முதலாவது விடயத்தை பார்ப்போம். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம போடுறோம்னு சொன்னால், ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வாட்ச் ஹவர் கிடைக்குமான்னு பார்த்தா அது கிடைக்காது. அதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன கிடைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால்? ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோம்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா சப்ஸ்கிரைபர் கிடைக்கும். மற்றது இப்போ அப்படி நம்ம தொடர்ச்சியாக ஷார்ட் வீடியோ போட்டுட்டு வாங்கணும்னு சொன்னால் நம்ம 90 நாளுக்குள்ளே, அதாவது 3 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து 10 மில்லியன் வியூஸ் வந்து எடுத்திருக்கணும். 10 லட்சம் பார்வையாளர்கள் வந்து பார்த்துருக்கணும் அந்த வீடியோவை. அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, மோனிட்டேஷன் பண்ணுறதுக்குரிய அந்த எலிஜிபிள் ஆகாது. அதுக்கு என்ன செய்யணும், இப்போ ஷார்ட் வீடியோ போட்டு சாத்தியப்படாது. ஆனால் ஒரே ஒரு நன்மை இருக்குது என்னன்னு சொன்னால், நமக்கு அதனூடாக சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு கிடைக்கும். அது ஒரு நல்ல விடயம் நடக்கும். அடுத்த கட்டம் என்ன செய்யணும்ல, வாட்ச் ஹவர் நமக்கு எடுக்கணும்னு சொன்னால் லாங் வீடியோவை நம்ம போடணும். லாங் வீடியோ போட்டோம்னு சொன்னால் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் தான் அந்த லாங் வீடியோ ஓடக்கூடிய மாதிரி ஒரு மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கலாம், வேறு ஒரு நல்ல ஒரு முக்கியமான செய்திகளாக இருக்கலாம். அதுவும் ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய அளவுக்கான செய்திகள் நம்ம இருந்த மாத்திரம்தான் நம்ம அதையாவது ரீச் பண்ணிடலாம். அதுவும் இல்லாட்டி அதுவும் கஷ்டம் தான். அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரே ஒரு வழி இருக்கு. இது எல்லாரும் சொல்லி தராங்க இல்லை, நானும் நிறைய சேனல்களில் போயிட்டு பார்த்துட்டான்னு சொன்னால் நமக்கு அது கிடைக்கிது இல்லை. எல்லாரும் போலியாகவும் பொய்யாகவும் சொல்லி அந்த வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்காக நமக்கு சொல்லி மண்டையை போட்டு குழப்பறது மட்டும்தான் இவங்களோட முக்கியமான வேலையாக இருக்கு. நிறைய யூடியூப் சேனல்கள் இப்படி தான் செய்கிறாங்க. நான் கண்ட அனுபவங்களில் நான் அந்த சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு என்ன காரணம்னா, நான் கண்ட அனுபவங்களை வச்சு தான் நான் உங்களுக்கு என்ன போல் நீங்களும் கஷ்டப்படக்கூடாது என்ற வகையில் இந்த வீடியோன்னு போடுவோம்னு சொல்லி தான் முடிவு பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது விஷயம் வந்து நீங்கள் வாட்ச் ஹவர் 4000 டைமு. சில பேருக்கு வந்து புதிய அப்டேட் வந்துருக்கு 3000 மணி நேரம், சில பழைய அப்டேட் வந்து 4000 மணி நேரம். அப்போ நம்ம எந்த அப்டேட்டை போடுறது அப்படின்னு சொல்லி எந்த அப்டேட் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லித்தர விடயத்தை மட்டும் செய்யுங்க. முதலாவது என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்கள் வாட்ச் ஹவருக்கு செய்ய வேண்டிய முதலாவது விடயம் லைவ் போடணும். லைவ் போடுறேன்னு சொன்னால் கூட அந்த புதுசாக சேனல் ஆரம்பித்த ஆட்களுக்கு லைவ் போடுறேன்னு சொன்னால் 50 சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் லைவே போட இயலும். லைவ் 50 சப்ஸ்கிரைபர் மேலே எடுத்தால் லைவ் போடலாம்னு சொன்னால், அப்போ வாட்ச் ஹவர் அப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எப்படியும் கன்சிடர் பண்ணி எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 1 ஹவர் லைவ் போடுங்க. அது காலையாக இருக்கலாம், மாலையாக இருக்கலாம். உங்கள் அந்த நம்மளோட வியூவர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய டைங்களை கவர் பண்ணி அதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லைவ் போடுங்க. நிச்சயமாக தான் யோசிக்கணும். லைவ் போடுங்க, உங்களை முகம் காட்டி பேசுங்க. முகம் காட்ட வெக்கமாக இருக்குமான்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களை அந்த ப்ரொஃபைல் படத்தை போட்டுட்டு நீங்கள் பேக் லைவும் போடுறாங்க. சில பேர் போட வேணாங்க, அந்த மோனிட்டேஷன் செக் பண்ண போகக்குள்ள அப்படிலாம் சிக்கல்கள் வர்றதுக்கு, மோனிட்டேஷன் தடைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரினா நீங்கள் முகம் காட்டக்கூடியதாக்கு முகம் காட்டி பேசுங்க. இப்போ பெண்கள்னு சொன்னால் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்ட்டுருவாங்க. முகம் காட்டி பேசக்கூடிய நிறைய வியூவர்ஸ் மாதிரி வந்து பார்த்து அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் ஒரு ஆண்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை செய்யலாம்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன சொன்னால் அப்படி தான் இருக்கு, நான் பட்ட அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போ லைவுக்கு வருவாங்க, நின்றுட்டு போய்ட்டுருவாங்க. டக்குன்னு பார்த்துட்டு ஆம்பளைன்னு சொன்னால் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க.
அப்போ பொம்பளைன்னு சொன்னால் அவங்க இருப்பாங்க இருந்து யார் போயிருந்து பார்த்து ரசித்து பேசிட்டு போவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், டெய்லி நாளாந்தம் ஒரு லைவ் போடுங்க. முடிஞ்சது எப்படி பார்த்தாலும் 2 மாதம் இல்லாட்டி 3 மாதத்துக்கு உள்ளே உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கக்கூடிய எலிஜிபிள் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. இது நான் கண்ட அனுபவம். எனக்கு இந்த லைவ் போட்டது ஊடாக நான் அறிஞ்சு கொண்டேன்னு சொன்னால் எனக்கு அந்த மொனிட்டேஷனுக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கேன். நான் லைவ் போடுறதால மாத்திரம்தான் நெருங்கிட்டு இருக்கேன். இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதாவது சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு அதிகமாக வந்திருக்காங்க. அது ஒரு நன்மையாக இருந்தாலும் 4 லட்சம் 5 லட்சத்துக்குள்ளே தான் நான் எனக்கு அந்த வியூஸ் போயிருக்கு. அப்போ எனக்கு தேவை எத்தனை, எனக்கு 10 லட்சம், அதாவது வியூஸ் தேவைப்படுது. 10 லட்சம் வியூஸ் எடுத்தால் தான் அப்போ அதை செய்யலாம். அது ஒன்றும் கஷ்டமான விடயம் இல்லைனால அதை நாம் கவனிக்க செய்யாமல் இருக்குது. இந்த லைவ் போடுறீங்க தானே, இந்த லைவில் இருந்து முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் பேசியிருப்பீங்க, அதில் ஒரு துண்டை கிளிப்பை பண்ணி 1 நிமிஷம் வீடியோவாக ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சினிமா ஆக்ஷன் பாடல்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அதுகளை பார்த்து செய்யுங்க. செஞ்சு போட்டால் கூட அது நமக்கு சப்ஸ்கிரைபரை கொண்டு வரும். நான் செஞ்சதை தான் சொல்கிறேன், நான் செய்யாததை சொல்ல மாட்டேன். ஆகவே நீங்கள் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். கவலைப்படாதீங்க. இரவு பல தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் இதில் அடைஞ்சு கொள்வதுக்கு. சப்ஸ்கிரைபர் அடைஞ்சு கொள்வதுக்கே பெரிய கஷ்டப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா அவ்வளோ சிரமமாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி 500 சப்ஸ்கிரைபர் தாண்டி இப்போ 1000 தாண்டி இப்போ அப்படி போயிட்டு இனி அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அது நமக்கு கிடைக்கும். முக்கியமாக பார்க்கக்கூடிய ஆட்கள் அவங்க விரும்பினா தானே பண்ணுவாங்க, விருப்பம் இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. ஆகவே அந்த இதை எலிஜிபிள் நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ மானிட்டேஷனுக்குரிய பாசிங் தான் இப்போ செஞ்சுட்டு கொண்டு இருக்கேன். ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் என்ன செய்யுங்க, லைவ் போடுறது மூலமாக மட்டும்தான் இதை நீங்கள் அவ்வளோ வேகமாக குயிக்காக மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த காணொலியில் சொல்லணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஆகவே உறவுகளே, இது போன்ற முக்கியமான விடயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்றால் நம்ம இந்த கூல் டிவி யூடியூப் சேனல்களும் இணைந்து நீங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு அவங்களோட அடுத்த பயணத்தை நீங்கள் தொடருங்க. புதிதாக யூடியூப் ஆரம்பித்த அனைத்து சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முக்கியமான யூடியூப் சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசுவதன் ஊடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.